ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி சென்னை அணியை நாங்கள் விடமாட்டோம், பழி வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் சேப்பாக்கில் எஸ்ஆர்ஹெச் அணி ஜெயிச்சது கிடையாது. இன்றைக்கி நாங்கள் வரலாற்று சாதனை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் அணியின் நட்சத்திர ஓப்பனர்னு சொல்லாங்க அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை அணியை கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம்னு சொல்லிட்டு சவால் விட்டு பேசியிருக்காரு. வரலாற்று சாதனை படிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் போட்டிக்கு முன்னன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அபிஷேக் சர்மா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் சென்னையில் போயிட்டு ஹைதராபாத் அணி சென்னையை ஜெயிச்சதில் இதே ஒரு மோசமான வரலாற்று சாதனையாக தான் நான் நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக அது இன்றைக்கி மாறுங்க. இன்றைக்கி கண்டிப்பாக சென்னை அணியை நாங்கள் வீழ்த்துவோம். எங்கள் டீம் என்ன தான் ஃபார்ம் அவுட் இருந்தாலும் ஆனால் இன்றைக்கி நாங்கள் அடுத்த போட்டிலாம் வென்றா கூட பிளே ஆஃப்ஸுக்கு போகிறது எங்களுக்கு ஒன் சைட் சான்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி போட்டி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வரலாற்றை இன்றைக்கி நாங்கள் மாற்றி எழுதுவோம். தோனி பார்த்து தாங்க நான் வளர்ந்தேன். அவர் என்னோட இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பாக அவர் இருக்கிற கேப்டன் ஆப்போசிட்டாக நான் விளையாட நினைக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அவர்கிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். நிறைய அவர்கிட்ட பேசவும் நான் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட. அதனால் அவர் எனக்கு ஒரு காட் மாரி கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட தான் நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன். அதுக்காக கண்டிப்பாக இந்த போட்டி நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம், வெற்றி பெறுவோம். நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மா தோனி பற்றியும் பெருமையாக பேசியிருக்காரு. இன்றைக்கி வரலாற்று சாதனை படைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் சொல்லியிருக்காரு. ஆமாங்க, இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் சென்னையில் வச்சு ஹைதராபாத் வீழ்த்தந்தே கிடையாது. இதில் என்ன ஸ்பெஷல்னால் அதோட ஓனரே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையால் தான், காவ்யா மாறன். அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு நம்ம தமிழ்நாட்டை ஜெயிக்கலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் அணி பேட்டிங் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்க சேஸ் பண்ணுவாங்களா? இப்போ டாஸ் தான் பார்த்தேன், டாஸ் வின் பண்ணி சேஸ் எடுத்துருக்காங்க ஹைதராபாத் அணி. ஆனால் சேஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் ஓரளவுக்கு டவுட்டாக தாங்க இருக்குது. ஏன்னா நல்ல டீம் தான், பட் ஓரளவுக்கு ஒரு மோசமான ஃபார்மில் இருக்காங்க. அவங்களும் சரி நம்மளும் சரி ரெண்டு மோசமான ஃபார்மில் இருக்கிற டீம் மோதுதுன்னா கண்டிப்பாக பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி சென்னை ஜெயிக்குமா எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்குமா? நம்ம அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.